ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்தின் இளம்பிறை போலும் ஈற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றோமே அப்படின்னு. ஐந்து கரத்தனைனா ஐந்து கரங் யானைக்கு தும்பிக்கையை சேர்த்து ஐந்து கரங்கள்னு கணக்கு. விநாயகருக்கும் ஐந்து கரங்கள் ஐந்து தான். யானை முகத்தனை யானை போன்ற முகத்தை உடையவனை. இந்தின் இளம்பிறை இந்துன்னா நிலா சந்திரனை போன்ற இந்தின் இளம்பிறைனா அந்த மூன்றாம் பிறை மாதிரி இருக்கிற தந்தத்தை. இந்தின் எயிற்றுனா பல்லு. இந்த யானையின் தந்தம் பல்லு வந்து மூணாம் பிறை சந்திரன் மாதிரி இருக்கான். இந்தின் இளம்பிறை போலும் எயிற்றனை நந்தி மகன் தனை. சைவ ஆகமத்தில் வந்து சிவனுக்கு நந்தின்னு ஒரு பேர் உண்டு. அதனால் நந்தி மகன் தனை அப்படின்னா சிவபெருமானுடைய புத்திரனே அப்படின்னு அர்த்தம். ஞான கொழுந்தினை ஞானத்துக்கு வடிவமாக இருக்கிறவருக்கு. புந்தியில்னா புத்தி இல்லைன்னு அர்த்தம். புத்தி நம்மளோட சித்தத்தில் நம்மளோட எண்ணத்தில் நம்மளோட மனசில் வைத்து அடி போட்டிருக்கின்றேனே அப்படின்னு. இது வந்து சிங்குலரில் நான் ஒத்தர் வேண்டிக்கிற மாதிரி இருக்குது. அந்த சன்ஸ்கிருத் ஸ்லோகம் வந்து எல்லாரும் சேர்ந்து வேண்டிக்கிற மாதிரி இருக்குது. எப்படி இருந்தாலும் நம்ம எல்லாரோடைய பிரார்த்தனையும் வந்து நம்முடைய எண்ணங்களையும் நம்முடைய செயல்களையும் நம்முடைய மனசையும் நல்லபடியாக வழிநடத்தி நம்ம அவரோட திருவடியில் உரிய நேரத்தில் சேர்றதுக்கு அவர் கிருபை பண்ணணும் அப்படிங்கிறது தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.